இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே அப்படியே இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா திரும்ப இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. சரி, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் SK Foodies. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இப்போ இதில் 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. அப்புறம் இது கூட 2 வரமிளகாவும் சேர்த்துருங்க. இதோட தோல் உரித்து வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க. இது கட் பண்ண வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போது அடுத்ததாக அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 5 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி பழத்தோட தோலெல்லாம் சுருங்கிடணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்க தேவையில்லை. நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போது அதே கடாயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. திரும்ப கடாயை சூடு பண்ணிவிட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது மாதிரி ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இது கூட இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி இதோட வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.